எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 751லேருந்து 800 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த ரீட் தி பேசேஜ், இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம சிலபஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இலக்கண குறிப்பு தருக, இந்த பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த 54th கொஸ்டின் பாருங்கள். இந்த பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திருநெல்வேலியின் மறு பெயர் அப்படிங்கிறது இந்த பேசேஜில் இருக்காது. திருநெல்வேலியின் மறு பெயர் அப்படிங்கிறது பேசேஜில் நெல்லை அப்படின்னு எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு மறு பெயர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பேராகிராஃப் படித்து அதில் வர கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இலக்கண குறிப்பு தருக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த பத்தியோடைய மைய கருத்து, இதில் ஓனாக கூட கொஷின்ஸ் கேட்கலாம். பேராகிராஃப் ரீட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு துணைப்பாட கதை கொடுத்துட்டு கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் 4 கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கதையோடைய மைய கருத்து என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த மறு பெயர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திருநெல்வேலினா நெல்லை, ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள், வேறு ஏதாவது ஒரு நேமும் வேறு ஏதாவது பேராகிராஃப் கொடுக்கும்போது அங்கே அந்த இடத்துல மயிலாப்பூர் அப்படிங்கிற, இப்போ சென்னையில் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலே நம்ம படிக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு மாமல்லபுரம் பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ பேராகிராஃப் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பேராகிராஃபில் இருக்காது. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கூட லாஜிக்காக கேட்பாங்க. 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 4 கொஸ்டினுக்கு பேராகிராஃபில் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு இந்த மாதிரி இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பொருளின் மைய கருத்து, இல்லை இது ரிலேட்டடாக இருக்க இந்த வினாச்சொல் கண்டறி, இந்த பேராகிராஃபில் ஏதோ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுக்கு வினா சொல் இல்லை அப்படின்னா அதற்கான விடைக்கேற்ற வினா வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடி அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இந்த பாயிண்ட் இதில் ரிமைனிங் இருக்கிற 51, 52 இதெல்லாமே அங்கே மேலே பேராகிராஃப்லேயே பேசேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்குது. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று, இதுவும் மேலே 51 to 54 வரைக்கும் 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. 55 பாருங்கள், பிரித்தெழுதுக, 6th புக்கில் இருக்குது. நிலத்தின் ப்ளஸ் இடையே, அதான் நிலத்தின் இடையே, நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும், வருமொழியோட முதல் எழுத்து பாருங்கள் உயிர் எழுத்துக்கள், நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது, மீன்ஸ் மெய் எழுத்துக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் அருந்துணை, இதை வந்து பிரித்து எழுதணும்னா அருமை ப்ளஸ் துணை. கொஷின் நம்பர் 56, 57, 58லாம் பாருங்கள். இல்லை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. லோயர் லெவல் 6th, 7th, 8th புக்லேயே இந்த கொஸ்டின்லாம் இருக்குது, புக் பேக் கொஸ்டின்லேயே. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்,
காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. அணுகு அப்படின்னா அதுக்கு விலகு. ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது எல்லாமே. பொருந்தாத சொல்லை கண்டறி. ஸோ ரிமைனிங் இந்த கொஷின் இப்போ ரீசெண்டாகவே நம்ம பார்த்துருப்போம். அந்த 750 கொஷின்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அதிலே பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். இது ரிமைனிங் மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மாநிலங்களை உள்ளடக்கியது. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா. பாருங்கள், ஒருமைப்பன்மை. ஸோ ஆல்ரெடி இப்போ தான் நான் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகலாம் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன. இந்த இடத்துல விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா இயல்பு புணர்ச்சின்னு அர்த்தம். இயல்பு அப்படின்னா வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். ஸோ அதில் தோன்றல், திரிதல், கெடுதல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராது அந்த சொற்களில். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி. இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்கிறாங்க, விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி அப்படின்னா விகார புணர்ச்சினா 3 வகை. ஒன்று தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ தமிழ் தாய், விற்கொடி, மன மகிழ்ச்சிலாம் பாருங்கள். நீங்கள் மன மகிழ்ச்சின்னு எடுத்துடாதீங்க, மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி. இதான் மன மகிழ்ச்சியாக அந்த சொற்கள் உருவாகிருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துட்டு இன்னொரு கேட்க கொஷினில் இருக்காது. இப்போ விகார புணர்ச்சி இல்லாத சொல் அப்படின்னா இன்னொன்று ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் இயல்பு புணர்ச்சின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த சொல் விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இது 3 சொற்களும் இது தமிழ் தாய், விற்கொடி, மன மகிழ்ச்சி வரும். பொருந்தாதது வாழை மரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது இயல்பாகவே வாழையும் மரம் ஆட் பண்ணிங்கன்னா வாழை மரம் அப்படிங்கிற இயல்பாக தோன்று 2 சொற்களை இணைக்கும் போது இயல்பாகவே வாழை மரம் அப்படின்னு சொற்கள் உருவாகுது. பொருந்தாத சொல்லை கண்டறிக்க பாருங்கள். நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம் அதெல்லாமே சரியான இணை. பொருந்தாத தான் வந்து பார்த்தீங்கன்னா நீபீர் அப்படிங்கிறது அல்லர் கிடையாது. சந்தி பிழையற்ற வாக்கியம். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எழுதப்பட்டு அடுத்தது பாருங்கள், எழுதப்பட்டுக்கு அடுத்த சொற்கள் என்னது, கல் தச்சரர்கள் அப்படின்னா எழுதப்பட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக மெய்யெழுத்து வரணும், இக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி, ஏ கொடுக்கல. கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ, டி வராது. பிஎன்சி மட்டும் பாருங்கள். பிஎன்சியில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பொறிக்கப்பட்டவைன்னு இருக்குது. இது இந்த சி பாருங்கள், டேரெக்டாக பொறிக்கப்பட்டவைன்னு இருக்குது. இப்போ மெய்யெழுத்து இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொடருக்கெலாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ண தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக நமக்கே தெரியுது இந்த இடத்துல மெய்யெழுத்து வரணும்னு. ஸோ அதனால் ஆப்ஷன்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா பாருங்கள், இப்போ ஆப்ஷன் 1 பாருங்கள் சார், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆப்ஷன் 1 கரெக்டு. ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2வது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது அதில் இச்சு மெய்யெழுத்து இல்லை. கைப்பொருள் அப்படின்னா இப்போ வரணும். அதில் ஆப்ஷன் 3வதுலேயும் மிஸ்டேக்கு. கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி ஆப்ஷன் 4 கரெக்டு. ஸோ 1 and 4 தான் சந்தி பிழையற்ற வாக்கியம். இதுவும் பிழையற்ற தொடர். ஆண் யானைக்கும் அப்படிங்கிற யானைக்கும் தந்தம் உண்டு. ஆசிய யானைகளில் யானைக்கு தந்தம் உண்டு. யானைக்கும் அப்படிங்கிறது வராது. ஏன்னா நம்ம யானை அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது, அக்ரிணை. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர்.
இல்லை ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பொருந்தாத சொல் இதழியல் அப்படின்னா மேகசின் கிடையாது. எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, மொழியியல், லிங்குவிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனாலஜி ஓகே. 6th புக்கில் இது 9th 10th புக்கில் இருக்கும். டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி. இது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான். ஒளி வேறுபாடு இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் இந்த லகரம் இந்த ஸ்கூல் புக்கில் 6th 10th 11th 12th எல்லாமே இருக்குது. மைங்கொலி பிழைகள் சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஷின் இப்போ தான் நான் பார்த்தோம். விடு அப்படின்னா கைவிடுதல். வீடு போனதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கும் இடம் பதில் நம்ம வீடு அப்படிங்கிற வேற ஒரு சொல் இருந்தது. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருந்ததுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். வீடுங்கிறது இது இப்போ ரீசெண்டாக அந்த 750 கொஷின்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ புக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ஏதாவது சொற்கள் இல்லை புதுசாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பொருள் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த 25,000 கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல்லாகவே. ஸோ தமிழ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இலக்கணத்தில் புதுசாக கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். படைவேளம் அப்படிங்கிற யூனிட்டில் 3rd டேர்மில் 3வது இயரில் முதல் யூனிட். பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதி உடையவர்கள். நாவாய், வங்கம், களம் இதெல்லாம் வந்து பல வகையான கடற்கலன்கள். வேறு ஆப்ஷன் கூட இது கொண்டுட்டு வரலாம். பெரிய நீர்நிலைகளை கடக்க உதவுவது, சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவுவது. ஸோ ஆப்ஷன் அந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஏன்னா சிறிய நீர்நிலைகளை கடக்க தான் நம்ம படகு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் கடந்து நம்ம பயணம் செய்யும்போது பயன்படுத்தக்கூடிய இங்கே பல வகையான கடற்கலன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதே ஆப்ஷனே இல்லைனாலும் இந்த மாதிரி கூட ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கிறோம். 9th புக்கில் சிறிய நீர்நிலைகளை தமிழ் புக்கில் 8th இருக்கும். சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவுவது, பெரிய நீர்நிலைகளை கடக்க உதவுவது. வெய்யோன்னா உங்களுக்கு பகலவன், சூரியன். கதிரவன் அப்படின்னு கூட ஆப்ஷன் வைக்கலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருச்சுனாவே கொஷின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். கொழுந்தாடை அப்படிங்கிறது நுனிப்பகுதி கரும்போட. இப்போ தான் ரீசெண்டாக கொஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பாருங்கள், ஒரு 750 கொஷின்ஸ்குள்ளே நமக்கு ரிப்பீட்டடு கொஷின்ஸ் வருது. அப்படிங்கும்போது ஒரு 5,000லாம் நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும் நம்ம கொஷின் பார்க்கும்போது. இந்த கொஷின்ஸ் தான், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் ஒன்றும் பெருசாக வந்து மாற போகிறது கிடையாது.
ஸோ ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, வெய்யோன் அப்படின்னா இந்த பகலவன் பதில் கதிரவன் கொடுக்கலாம். பல வகையான கடற்கலன்கள் அப்படிங்கும்போது சிறிய நீர்நிலை கடக்க உதவுவது. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீடு அப்படின்னா தங்கும் இடம் பதில் வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல்ஸ் விடுதிகள். ஸோ அதுவும் கூட புதுசாக சொற்கள் உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாக சொற்களை கொடுத்து உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்ணுவாங்க இலக்கணத்தில். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வெறும் புக்கை மட்டுமே அப்படியே திங்க் பண்ணி புக்கை மட்டும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இலக்கணம் வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் இல்லை, உங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஃபீட்பேக் கேட்கலாம். வினைமுற்றின் வேர்ச்சொல் பார்த்தான் அப்படின்னா, வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல். கட்டளையிடுது பார் அப்படிங்கிறது கட்டளையிடுதல். சரியான வேர்ச்சொல் நட அப்படின்னா நடக்கிறது. வாலினா வாலியர், கேட்டுன கேட்டார், சென்றுன சென்றனர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை கிடையாது. ஏன்னா கேட்டார், சென்றனர், வாலியர் இந்த சொற்கள்லாம் பாருங்கள், அறிஞர் அப்படின்னா என்னுடைய வேர்ச்சொல் அரி. வேர்ச்சொல்லின் வினையாளன பெயர் தான் இந்த கொடு அப்படின்னா கொடுத்தோர். இதுவும் இந்த கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்த கொஸ்டின்ஸ்லேயே 4 கொஸ்டின்ஸ் பக்கம் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 80 பாருங்கள். படித்தல் தொழிற்பெயர், அதனுடைய வேர்ச்சொல் படி. இது எல்லாமே உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் அகர வரிசைப்படுத்துக்கு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், அந்த தொடரில் எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எங்கேயாவது இருக்கிற மாதிரி தொடர் இருக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான் முதல்ல வரும். பாருங்கள், இந்த தொடர் பாருங்கள், ஆசிரியர், ஓனான், இதெல்லாம் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய சொற்கள் கிளி, தேனி, மாணவன். நிறைய பேர் உயிர்மை எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் சூஸ் பண்ணிட போகிறீங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள். உயிரும் எழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து தான் உயிர்மை எழுத்தாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். கொஸ்டின் நம்பர் 83 பாருங்கள். 83 எல்லாமே உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் தான். உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, பண்டு. கொஸ்டின் நம்பர் 84 சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. எல்லாமே ஸ்கூல் புக்லேயே நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிடுறோம். இல்லை உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சி
இலக்கணம். ஸ்கூல் புக்கில் பாருங்கள், உங்களுக்கு ரீட் தி பேசேஜ் கொடுத்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரீட் தி பேசேஜ், ரைட் தி கரெக்ட் ஆன்சர். அது எல்லாமே ஸ்கூல் புத்தகத்திலேயே கட்டுரை பகுதியிலிருந்து எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது இலக்கணம் தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் எடுத்துடலாம். வாட்ஸ்அப்னா புலனம் 6th புக்கு. இரு வினைகளின் வேறுபாடு. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். பணி இந்த இடத்துல இந்த 3 சொல்லி நீ எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், சொற்கள் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. வினைகளின் வேறுபாடு. விடைக்கேற்ற வினா கொஷின் ஃப்ரேம் பண்ணும். ஸோ வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது அப்படின்னா தேம்பாவணி. ஸோ அதுக்கு ஆன்சர் மேலே இருக்குது. ஸோ 10th லெவலுக்குனால கொஞ்சம் விடைக்கேற்ற வினாலாம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள். இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு, மரபு சொல், நிறுத்தற் குறியீடு, இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்படின்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணால் போதுமானது. இதில் பாருங்கள், ரிமைனிங்லாம் கண்டிப்பாக வராதுங்கிறது உங்களுக்கு தெரியுது படித்து பார்த்தாவே. பிறவினை வாக்கியம் 9th புக்கில் 1st யூனிட்டு. அப்துல் நேற்று வருவித்தான். செய்வினை செய்பாட்டு வினை. ஸோ 92, 93 எல்லாமே ஸ்கூல் புக்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். குலவினா குழந்தை. மரபு சொல்லுங்க கேட்கல. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்ய. இப்போ 95 பாருங்கள்.
12th புக்கில் கொடுத்துருக்குறாங்க எடுப்பார் கைப்பிள்ளை. 11th 12thலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழமொழி இதெல்லாம் நிறைய 11th 12th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கண்டறிக அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா திருக்குறள் கொடுத்துட்டு கூட கேட்குறாங்க. ஏதாவது ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு அதுக்கு உவமை கண்டறிக, தொடருக்கான உவமை கண்டறிகன்னு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் எழுதலாம் அப்படிங்கிறது சொல்லும் பொருளும் இலக்கணம் தெரிஞ்சால் போதுமானது. ஏன்னா உரைநடை பகுதியெல்லாம் கொஷினாக இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உரைநடையாக இருந்தாலும் துணைப்பாட பகுதி எல்லாமே. இப்போ நமக்கு வெறும் இலக்கணம் மட்டுமே கேட்குறது இல்லை. இப்போ உரைநடையை இலக்கணமாக கேட்குறதுனால நமக்கு உரைநடை தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கொஷினில் பாருங்கள், ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். நம்ம திருவிளையாடு புராணம் கொடுத்துட்டு இடைக்கடனார் வந்து இடைக்கடனாரை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கதை தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இணைப்புச்சொல் அப்படிங்கிறது ஒரு தொடர், பொதுவான ஒரு தொடர் கொடுத்துக்க அந்த கொஷின் அப்படி மேக் பண்ணல. அந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைப்பு சொல்லுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு திருவிளையாடல் புராணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த கதையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் அந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம 96 பாருங்கள். எல்லாமே 12th புக்கில் இருக்குது. 11th 12th புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. யூனிவர்சிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதா, பல்கலைக்கழகம் அப்படிங்கிற எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த வீடு. அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ட்ரேட் அப்படின்னா வணிகம்னு தெரிஞ்சுக்கங்க. அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. நீபாவனத்தை நீத்து அடிக்கோட்டு. நீபாவனம் அப்படின்னா கடம்பாவனம். இது ஸ்கூலு குரூப் 4 கொஷின். இது 10th புக்கு. சேம் அதே தான், அந்த திருவிளையாடு புராணத்தில் தான் இருக்கும். பெரிய புராணம் படிச்சிருப்பீங்க. இந்த இடைக்கடனோட ஸ்டோரி கதையில் வரும். நைன்த்து 11th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜியா. டென்த்து புக்கு 2 கொஷின்ஸுமே. ஸோ எல்லா பாருங்க, லாஸ்ட் நம்ம ஒரு இந்த 800 கொஸ்டின்ஸ்லையுமே 10th புக்கில் இருந்து 10th 9th புக்கிலிருந்து இலக்கணம், அதுக்கப்புறம் 6th 7th 8th இருந்துமே நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகிருக்குது. 11th 12th அந்த பழமொழிகள், நிறுத்தற் குறியீடு, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம், இதெல்லாம் 11th 12th புக்கில் இருந்துமே எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக உங்களுக்கு இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை, துணைப்பாட பகுதி, செய்யுட் பகுதியிலிருந்து கொஷின்ஸ் குரூப் 4க்கு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. ஆனால் தமிழ் 100 கொஷின்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் 25க்கு 23 22 போட்டுடலாம். நம்ம ஜிகே எப்படி இருந்தாலும் 50 கொஷின்ஸ் ஈஸியாக 6 to 10th சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாவே 50 to 60 கொஷின்ஸ் எடுத்துடலாம். ஸோ 175 180 அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்.